50 அதனுடைய 6வது வசனம், உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தேவ சமூகத்திலே ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என்னென்ன காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, நன்மையை கர்த்தர் எனக்கு தருவார், மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார், எனக்கு ஒரு வழி திறப்பார், எனக்கு ஒரு உயர்வை தருவார், நான் எதிர்பார்த்ததை நிச்சயம் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவருடைய சமூகத்திலே நீங்கள் எந்த காரியத்திற்கு காத்திருந்து ஜெபித்தாலும் அந்த காரியத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய காத்திருப்பு வெட்கத்தில் முடிவதில்லை. நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்து உங்க தலையை உயர்த்தும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற அற்புதங்கள் மிகப்பெரிய அற்புதங்களே ஆண்டவர் செய்வார். மனுஷனை நம்பி காத்திருந்தது ஒரு நாளும் நன்மையில முடிவதில்லை. மனுஷன் ஏமாற்றிடுவான், ஆனா கர்த்தர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். உங்களுடைய ஜபம் வீணாய் போவதில்லை, உங்களுடைய முழங்கால் வீணாய் போவதில்லை, உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போவதில்லை, உங்களுடைய விசுவாசம் வீணாய் போவதில்லை, நீங்கள் தேவன் மேல் வைத்திருந்த வாஞ்சை தாகங்கள் வீணாய் போவதில்லை. நிச்சயமாய் உங்களுடைய காத்திருப்புக்கு தக்க பலனை தருவார். வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் விடுவதில்லை. நிச்சயமா உன் கண்ணீரை துடைப்பார். உன் இருதயத்தின் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க படுகிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஆண்டவர் தருவாரு. உங்க காரியம் ஜெயமா மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க, மனிதனுடைய பாதத்துல அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்து உங்க தலையை உயர்த்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களின் நிமித்தம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் நினைச்சதை கர்த்தர் எனக்கு தருவார், நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் எனக்கு தருவார், என் வாஞ்சையை நிறைவேற்றுவார், என் தாகத்தை நிறைவேற்றுவார். நான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து ஆண்டவருடைய காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படி ஆகட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.